காலிஃப்ளவர் பக்கோடா செய்கிறதுக்கு காலிஃப்ளவரை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு நடுவில் ஸ்டவ்வில் பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் எடுத்து போட்டுட்டு நல்லா அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு நடுவில் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் கடலை மாவு, அதுக்கப்புறமா கரம் மசாலா, சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் வந்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், இது எல்லாமே போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் இன்னும் நல்லா கொஞ்சம் லிக்விடாக வரும். ஸோ நல்லா தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் ஆல்ரெடி வெந்திருக்கு இல்லையா, அந்த காலிஃப்ளவரை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கலர் கொஞ்சம் வேணும் அப்படின்னா அந்த கேசரி பவுடர் இருக்கு இல்லையா, அதில் ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் போட்டுக்கோங்க. இதுக்கு நடுவில் ஸ்டவ்வில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காலிஃப்ளவரை எடுத்து போடுங்க. கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரும். இது நல்லா வந்துட்டதுக்கப்புறமா கொஞ்சம் அப்படியே திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு அது ஆல்ரெடி வெந்துருச்சு உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸோ அப்போ நீங்கள் அதை எடுத்துடலாம். ஸோ நான் செஞ்சு பார்த்த காலிஃப்ளவர் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் செய்கிறேன். ரொம்பவே அழகாக இருந்தது. டெக்ஸ்டர் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பாய்.